Hello, ladies and gentlemen. In this video, we'll discuss about fair value gap and how it works. ஓகேங்களா? ஸோ எது வேலிடான ஃபேர் வேல்யூ கேப், எது இன்வேலிடான ஃபேர் வேல்யூ கேப். ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். தென் அது போக நம்ம வந்து இந்த ஃபேர் வேல்யூ கேப்னா அது என்ன? எதனால இத ஃபேர் வேல்யூ கேப்ன்னு சொல்றாங்க? இதனால என்ன பெனிஃபிட்? இத வச்சு நம்ம எப்படி பண்ணலாம்? இத வச்சு நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியுமா? இது எல்லாத்தையும் நம்ம எக்ஸாக்ட்டா பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்தீங்க அப்புட்ன்னா, உங்களுக்கு அது புரிய வரும். ஏன்னா, இந்த வீடியோல ஒவ்வொரு டாபிக்கும், ஒவ்வொரு விஷயங்களும் எல்லாமே இம்பார்ட்டன்டான விஷயங்கள். ஓகேங்களா? ஸோ அது பார்த்துரலாம். தென் இப்ப ஃபர்ஸ்ட்டு இப்ப ஒரு லெட்ஸ் சே டாடா மோட்டார்ஸ். ஓகேங்களா? ஸோ டாடா மோட்டார்ஸ் லிமிடெட் நான் போட்டுக்கிறேன் ஷார்ட்டா. ஓகேங்களா? டிஎம்எல் ஷார்ட்டா போட்டேன். டாடா மோட்டார்ஸ் லிமிடெட். ஓகேங்களா? இந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் வந்து இப்ப கரண்ட்டா ஒரு ரூ. 10ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ரூ. 10 ரூ. 10ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ரூ. 10ல இருக்க ஷேர் பிரைஸு திடீர்னு ஒரு நாள் நீங்க இந்தியன் மார்க்கெட்ல இருந்தீங்க அப்டின்னா தெரியும். ஸோ கேப் அப் ஆகும். ஓகேங்களா? ஒரு ரூ. 15 போகுதுன்னு வச்சுக்கோங்க. மார்க்கெட் வந்து ரூ. 10 நேத்து க்ளோஸ் ஆனது. இன்னைக்கு காலையில ஓப்பன் ஆன மோத்துல அந்த ரூ. 10ல இருந்து ரூ. 15 கேப் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அப்ப இந்த நடுவுல வந்து கேண்டிலே இருக்காது. கரெக்ட்டா? ஸோ அத வந்து என்ன சொல்றோம் அப்புட்ன்னா, ஃபேர் வேல்யூ கேப்ன்னு சொல்லுவோம். அதத்தான் ஃபேர் வேல்யூ கேப்ன்னு சொல்லுவோம். இந்த நடுவுல இருக்கு பார்த்தீங்களா? இந்த ரூ. 15க்கும் இந்த ரூ. 10க்கும் நடுவுல டிஃபரன்ஸ் இருக்குல்ல. ஸோ அததான் ஃபேர் வேல்யூ கேப்ன்னு சொல்றோம். ஏன் ஃபேர் வேல்யூ கேப்ன்னு சொல்றோம்னா, இப்ப உங்களுக்கே தெரியும் ட்ரேடிங்ன்ற பொறுத்தளவு பைசா கணக்குல தான் நெறைய ட்ரேட் நடக்கும் அப்படின்னு. ஓகேங்களா? ஒருத்தர் வந்து இங்க ஸ்டாக் பிரைஸ் வந்து ரூ. 10 இருக்கு அப்புட்ன்னா, என்ன போட்டிருப்பாரு ஒருத்தரு, நான் வந்து ஒரு 10.5க்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் பெட் பண்ணி வச்சிருப்பாரு. இன்னொருத்தர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, நான் வந்து ஒரு 10.07 வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்லுவாரு. ஸோ இன்னொருத்தர் நான் ஒரு ரூ. 11.5 வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்லுவாரு. ஓகேங்களா? ஸோ இது என்ன அப்புட்ன்னா, மார்க்கெட் இங்கேருந்து சடனா ரூ. 15க்கு மேல போயிருச்சு டிமாண்ட் இருந்தனால. ஆனா, இங்க நெறைய பேர் ஆர்டர் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? ஒருத்தர் ரூ. 10 ப ரூ. 10 7 பைசா, ரூ. 11 ஸோ இது மாரி நெறைய ஆர்டர்ஸ் இருக்கும். அதுவும் சின்ன சின்ன ஆர்டர்ஸ். ஸோ இதுக்குள்ளக்க அரவுண்ட் ஒரு தௌசண்ட்ஸ் ஆஃப் குவான்டிட்டீஸ்க்கு மேல இருக்கும். பெண்டிங் ஆர்டர்ஸ் இருக்கும். ஸோ அப்ப என்ன நடக்கும் அப்புட்ன்னா, மார்க்கெட் வந்து இந்த ரூ. 15க்கு வந்துருச்சு. ஓகேங்களா? வந்துட்டு ஓரளவு தான் அதால மேல போ முடியும். ஒரு ரூ. 17 வரைக்கும் தான் போ முடியும். ஏன்னா, அதுக்கு மேல புஷ் பண்றதுக்கு ஆட்கள் கிடையாது. ஏன்னா, வாங்கிக்கிட்டே இருந்தா தானே மேல போகும். ஸோ, வாங்குற அளவுக்கு பெருசா வேல்யூ இருக்காது. எந்த பொருளா இருந்தாலுமே ஓரளவு தான் அதோட வேல்யூ. அதுக்கு மேல கூடாதுல்ல. ஸோ, அதே மாரி தான். இப்ப மார்க்கெட் என்ன ஆகணும்? மேல போக முடியல அப்புட்ன்னா, கண்டிப்பா இந்த ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு பார்த்தீங்களா? அதாவது இந்த ஆர்டர் இருக்குல்ல, இந்த ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணா மெதுவா ஃபில் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஷூட் அப் ஆயி மேல போகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த ஃபேர் வேல்யூ கேப்போட மகிமன்றது. ஸோ நான் அகைன் மறுபடியும் ஒருக்க சொல்றேன். உங்களுக்கு புரியல அப்புட்ன்னா, ஸோ ஒரு ஷேரோட பிரைஸ் வந்து டாடா மோட்டார்ஸ் லிமிடெடோட கம்பெனி வந்து ரூ. 10ல இருக்கு. ரூ. 10லேருந்து ரூ. 15 உடனே போயிருச்சு. ஓகேங்களா? இப்டி போன உடனே என்ன நடக்கும் அப்புட்ன்னா, இங்க ஒருத்தர் ரூ. 10 வாங்குறேன்னு இருப்பாரு. ஸோ இங்க ஒருத்தர் ரூ. 11 வாங்குறேன்னு இருப்பாரு. இங்க ஒருத்தர் ரூ. 13 வாங்குறேன்னு இருப்பாரு. ஸோ அந்த மாரி நெறைய ஆர்டர்ஸ் இங்கலாம் இருக்கும். பெண்டிங் ஆர்டர்ஸா. மார்க்கெட் இங்கேருந்து இங்க டைரக்ட்டா போனனால, இவங்களோட ஆர்டர்ஸ்லாம் ஃபில்லே ஆகாது. ஓகேங்களா? பெண்டிங்லேயே தான் இருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா பெண்டிங்ல தான் இருக்கும். ஃபாரெக்ஸ்னா லிமிட் ஆர்டர் மாரி. ஓகேங்களா? ஸோ ஓரளவுக்கு மேல மார்க்கெட் வந்து மேல போகாது. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்டின்னா, திரும்ப கீழ வந்து இவங்க வாங்க ரெடியா இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்களோட ஆர்டர்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா தான் மார்க்கெட் மேல போகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த ஃபேர் வேல்யூ கேப்ன்றது. இப்போ வந்து நம்ம லைவா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு கிளான்ஸ் பார்த்துர்றோம். ஸோ ஆக்சுவலா ஃபேர் வேல்யூ கேப் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? இதுதான் ஒரு ஃபேர் வேல்யூ கேப். இது எப்படி ப்ரோ ஃபேர் வேல்யூ கேப் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா, இதுக்கு வந்து மொத்தம் 3 கேண்டில் வேணும். இது வந்து 1 இத வந்து நடுவுல வச்சுருறேன். 1 ஃபர்ஸ்ட் கேண்டில். இது வந்து செகண்ட் கேண்டில். ஓகேங்களா? இது வந்து செகண்ட் கேண்டில். எப்பவுமே 3 கேண்டில் தான் தேவை. 3 கேண்டில் தேவை. இது வந்து ஒரு 3 கேண்டில். ஓகேங்களா? இந்த இன்னொருத்தவங்க கேட்பாங்க நெறைய பேரு. எப்படி ப்ரோ நான் அந்த கேண்டில்ஸ்லாம் சூஸ் பண்றது? ஏன்னா, இது வந்து ப்ராப்பரா இருக்கு. ஆனா நெறைய கேண்டில் உள்ள இருக்கும், வெளியில இருக்கும். அத எப்படி ப்ரோ சூஸ் பண்றது அப்புட்ன்னா, இது ஃபர்ஸ்ட் கேண்டில் ஓகேங்களா? அதாவது ஃபர்ஸ்ட் கேண்டிலுக்கும், இந்த 3 கேண்டிலுக்கும் நடுவுல இந்த மாரி ஒரு பெரிய கேண்டில் இருக்கணும். ஓகேங்களா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ரூல் நம்பர் 1 இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலுக்கும், 3 கேண்டிலுக்கும் நடுவுல ஒரு கேண்டில் பெருசா இருக்கணும். ஓகேங்களா?
சிம்பிளா சொல்லப்போனோம் அப்புட்ன்னா, ஒரு பெரிய கேண்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சார்ட்ட பார்க்குறீங்க. இப்ப நம்ம லைவ் சார்ட் பார்க்கலாம். பார்த்த உடனே ஒரு பெரிய கேண்டில் தெரியுது. அப்பன்னா அந்த கேண்டிலோட கீழ இருக்கிறது 1 கேண்டில். அந்த கேண்டிலுக்கு மேல இருக்கிறது 3 கேண்டில். ஓகேங்களா? ஸோ, இத வச்சு எப்படி ப்ரோ பண்ணலாம் அப்புட்ன்னா, மார்க்கெட் பாருங்க. கரெக்ட்டா இங்க இருக்கு. ஓகேங்களா? ரூ. 1ன்றதுல இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. இந்த ரூ. 1ல இருந்து காலையில மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு? திடீர்னு ரூ. 2 போயிருச்சு. ஓகேங்களா? ரூ. 2க்கு போயிருச்சு. மார்க்கெட் 1ல இருந்து ரூ. 2க்கு உடனே போயிருச்சு. அப்ப உள்ளக்க நெறைய பேர் பைசா கணக்குல தான் நெறைய உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ட்ரேடிங்ன்றது பைசா கணக்குல ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ, அந்த பைசா கணக்குல இங்க வாங்க நெறைய இருப்பாங்க நெறைய பேரு. இங்க ஒருத்தர், இங்க ஒருத்தர், இங்க ஒருத்தர் நெறைய பேர் இருப்பாங்க. ஸோ, அதனால மார்க்கெட் வந்து என்ன ஆகும் அப்புட்ன்னா, ஓரளவு மேல போயிட்டு சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த ரூ. 2க்கு போயிட்டு ரூ. 3க்கு போயிருக்கா? 3 போனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சமா கீழ வந்து கரெக்ட்டா இந்த ரூ. 1 இருக்கு பார்த்தீங்களா? இந்த ரூ. 1க்கு கிட்ட வரும். அப்ப வந்ததுக்கு அப்புறமா மார்க்கெட் என்ன ஆகும்? இங்க வந்துட்டு, இங்க வந்த உடனே, உடனே மேல போயிரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஒரு ஃபேர் வேல்யூ கேப். ஸோ இத நான் ஃபர்ஸ்ட் நம்ம சார்ட்ல சொல்லிர்றேன். அதுக்கப்புறமா இந்த ஃபேர் வேல்யூ கேப்ப நான் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஆக்சுவலா இது வந்து ஒரு கரெக்ட்டான ஃபேர் வேல்யூ கேப். இது வந்து ராங்கான ஃபேர் வேல்யூ கேப். ஓகேங்களா? ஸோ தெரிஞ்சவங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்க. இல்ல அப்புட்ன்னா ஒரு சின்ன லாஜிக் தான். இதுக்கும் இதுக்கும் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? நெறைய பேரு இந்த கேண்டில் ரெட் கலரா இருக்கு ப்ரோ. இங்க கிரீன் கலர் இருக்குன்பீங்க. அது கிடையாது. ஓகேங்களா? இன்னும் 1 இருக்கு. ஓகேங்களா? மொத்தம் 2 டிஃபரன்ஸ் இருக்கு. இதுக்கும், இதுக்கும். ஓகேங்களா? இது வந்து கரெக்ட்டானது. இது ராங்கானது. டிஃபரன்ஸ் நான் அந்த ரெட் கலர் சொல்லிட்டேன். 2வது டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லி நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் பார்க்குறேன். நீங்க எந்த அளவு அக்யூரஸியா நீங்க பண்றீங்க அப்புட்ன்னு. ஸோ, ஏன்னா இந்த மாரி மைண்ட் செட் தான் ட்ரேடிங்க்கு நல்லாவே ஒரு யூஸ்ஃபுல்லான மைண்ட் செட்டா இருக்கும். கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட இதுக்கும், இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? 2டே 2 தான். அதுல நான் 1 சொல்லிட்டேன் கலர். இன்னும் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. இதுக்கும், இதுக்கும். அத மட்டும் நீங்க கண்டுபிடிங்க. ஓகேங்களா? ஸோ, இப்ப நம்ம லைவ்வ பார்த்ததுக்கு அப்புறமா நான் வந்து உங்களுக்கு நான் சொல்றேன். அது வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னு. ஸ் லைவ் சார்ட்ஸ் ஃபர்ஸ்ட்டு பார்த்துரலாம். ஸோ, இப்ப இந்த இடம் பாருங்க. நான் நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஒரு ரேண்டமா பார்க்குறீங்க. ஓகேங்களா? ஸோ, பாக்கத்துல இந்த கேண்டில் பாருங்க ரொம்ப பெருசா இருக்கு. ஓகேங்களா? அப்ப பெருசா இருக்கு அப்புட்ன்னா, அதுக்கு கீழ இருக்கிற கேண்டில் என்ன கேண்டில் நான் சொல்லியிருக்கேன். அது கீழ இருக்கிறது 1 கேண்டில். அதுக்கு இந்த பெரிய கேண்டிலுக்கு மேல இருக்கிறது 2ண்ட் கேண்டில். ஓகேங்களா? இத பார்த்த உடனே நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த 1 கேண்டில் இருக்கு பார்த்தீங்களா? இந்த 1 கேண்டிலோட இந்த ஹை இருக்குல்ல, இந்த ஹை 1 கேண்டிலோட இந்த ஹை இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஹைல ஒரு ரெக்டாங்கிள் போடுறீங்க. ஓகேங்களா? கரெக்ட்டா இந்த 1 கேண்டில் ஹைய கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே, இப்ப நான் சொல்றேன். இந்த 3 கேண்டில் இருக்கு பார்த்தீங்களா? இதான் அந்த 3 கேண்டில். இதான் 3 கேண்டில். ஸோ, அந்த 3 கேண்டிலோட இந்த பாடியோட லோ இருக்கு பார்த்தீங்களா? இந்த லோ. அங்க வரைக்கும் இந்த ரெக்டாங்கிள் போடணும். ஓகேங்களா? ஸோ, இங்க இருந்து இப்ப நான் கலர சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இருங்க 1 மினிட். ஸோ, இங்க இருந்து கரெக்ட்டா அந்த கேண்டில் எங்க இருந்து நான் போட்டிருக்கேன்? கரெக்ட்டா இங்க இருந்து இந்த கேண்டில் இங்க இருந்து இங்க வரைக்கும் போட்டிருக்கோம். 3 கேண்டில். 1 கேண்டிலோட ஹைல இருந்து 3 கேண்டிலோட லோ வரைக்கும் போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ, போட்ட உடனே இத அப்படியே நீங்க இப்படி ஸ்வீப் பண்ணணும். ஓகேங்களா? ஸ்வீப் பண்ண உடனே என்ன பண்ணணும் அப்புட்ன்னா, நம்மளுக்கு ஃபிபொனாக்கின்னு ஒரு சீரிஸ் நம்மட்ட இருக்கு. ஓகேங்களா? அந்த சீரிஸ் வந்து நம்ம பிளேலிஸ்ட் வந்து நம்ம லிங்க்ல தரேன். அத செக் பண்ணி பாருங்க. அதுல இன்கேஸ் உங்களுக்கு ஃபிபொனாக்கி தெரியல அப்புட்ன்னா பாருங்க. ஓகேங்களா? ஸோ, ஃபிபொனாக்கி வந்து இந்த லோல இருந்து இந்த ஹை போட்டு இதுல என்ட்ரி எடுப்போம். கரெக்ட்டா? ஸோ, நான் இப்ப போடுறேன். இந்த லோ, அந்த ஹை. இதுல நம்ம எல்லாரும் சொல்றது இந்த 618 அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. பட் என்னைய பொறுத்தளவு 618, 78 ஓகேங்களா? இந்த 2த்துக்குள்ளக்க நடுவுல வச்சீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். 15 மினிட்ஸ் போனீங்க அப்புட்ன்னா 78 பக்காவா இருக்கும். ஸோ, அதனால நான் வந்து என்ன பண்றேன்னா, என்னோட பாஷை இதுலயே வைக்கலாம். ஓகேங்களா? ஸோ, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உங்க இதுல வைக்கலாம். வச்சுட்டு கரெக்ட்டா இந்த 100% கீழ வந்து நம்ம என்ட்ரி அதாவது எஸ்எல் வச்சுட்டு இந்த ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு பார்த்தீங்களா? ஆக்சுவலா நான் என்ன சொல்லியிருக்கேன், உங்களுக்கு இப்ப ஹெல்ப் பண்ணிடுறேன். அத கன்ஃப்யூஸ் பண்ணிட்டேன் பாருங்க. ஸோ மார்க்கெட் இங்கிருந்து ஓரளவு தான் மேல போகும். அதுக்கு மேல போகாதுன்னு சொல்லியிருக்கேன். திரும்ப கீழ வந்து இந்த ஆர்டர் ரெக்டாங்கிள் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? இது எல்லாமே பெண்டிங் ஆர்டர்ஸ் ஓகேங்களா? திரும்ப இங்க வந்துட்டு தான் மேல போகும்ன்னு சொன்னேனா, மார்க்கெட் பாருங்க கரெக்ட்டா வந்த உடனே மேல போயிருச்சு. ஓகேங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்புட்ன்னா, கரெக்ட்டா அந்த ஃபிபொனாக்கி இப்ப பார்த்தோம். அந்த ஃபிபொனாக்கில 618ல என்ட்ரி எடுத்துட்டு 100க்கு 100% கீழ ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு, இந்த ப்ரீவியஸ் லெவல் ஆஃப் ஹைஸ் இந்த லெவல் இருக்கு. ஓகேங்களா? அந்த பெரிய கேண்டில் இருக்கு. அத நான் சூஸ் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு. ஏன்னா, அதுக்கு மேல
அதான் ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ்ன்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? வச்சோம் அப்புட்ன்னா கரெக்ட்டா பாருங்க, நம்ம டிபி அடிச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இல்ல ப்ரோ நான் வந்து கொஞ்சம் இந்த இந்த லெவல் வரைக்கும் நான் படிப்பேன் அப்புட்ன்னா, ஸோ அவங்களோடதும் இப்படி வச்சு நீங்க என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்புட்ன்னா, வித்தின் ஒரு ஃபியூ மந்த்ஸ்ல உங்களோட டிபி வந்து அடிச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ பாருங்க உங்க டிபி வந்து அடிச்சிருச்சு. ஸோ இதுதான் ஓகேங்களா? கரெக்ட்டா அந்த ஃபேர்வெல் கேப்ல என்ட்ரி எடுக்கணும். ஓகேங்களா? இப்ப நான் அகைன் மறுபடியும் நான் ஒரு லைவ் எக்ஸாம்பிள் காட்டுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சமும் புரியும். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப ஒரு நல்ல ஒரு கான்செப்ட். இந்த கான்செப்ட்ட புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டீங்க அப்டின்னா நல்லாருக்கும் உங்களுக்கு வந்து. ஸோ இப்ப இங்க பாருங்களேன். இங்க வந்து ஒரு பெரிய கேண்டில் இருக்கு. ஓகேங்களா? அப்பனா இது 2ண்ட் கேண்டில். அது கீழ இருக்கிறது 1 கேண்டில். அதுக்கு மேல இருக்கிறது 3 கேண்டில். ஓகேங்களா? கரெக்ட்டா இந்த 1 கேண்டிலோட ஹைய ஒரு மார்க் பண்ணணும். ஓகேங்களா? 2வது 3 கேண்டிலோட லோ மொத மார்க் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ மார்க் பண்ண உடனே இது எல்லாமே ஃபேர்வெல் கேப். மார்க்கெட் வந்து எவ்வளோதான் மேல போனாலுமே, ஒரு கட்டத்துக்கு மேல திரும்ப இங்க வந்துட்டு, அதுக்கப்புறம் தான் மேல போகும். பார்த்தீங்களா? மார்க்கெட் இந்த ஃபேர்வெல் கேப்புக்கும் மேல ரொம்ப தூரம் போயிட்டு, அங்கருந்து திரும்ப கரெக்ட்டா இந்த ஃபேர்வெல் கேப் வந்துட்டு திரும்ப மேல போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த நம்ம ஃபிபொனாக்கி வந்து யூஸ் பண்ண போறோம். இந்த லோல இருந்து இந்த ஹை போட்டு ஃபிபொனாக்கி யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? அது யூஸ் பண்ணிட்டு கரெக்ட்டா அத 6-1ல என்ட்ரி எடுக்குறோம். ஓகேங்களா? 6-1 இருக்கு பார்த்தீங்களா? 6-1 என்ட்ரி எடுத்துட்டு, நான் ஸ்டாப் லாஸ 100 கீழ வைக்க போறோம். வச்சாச்சு. வச்ச உடனே டிபி அந்த ஸ்விங் ஹை வரைக்கும் வைக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்விங் ஹை வரைக்கும் வைக்கலாம். அங்க வச்சுட்டு, நீங்க ஸ்வைப் பண்ணீங்க அப்புட்ன்னா, பாருங்க எவ்வளோ பெரிய ரிஸ்க் ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு. ஓகேங்களா? ஸோ நல்ல ஒரு என்ட்ரீஸ். ஸோ இது என்ன சொல்ல வரேன் அப்புட்ன்னா, அந்த ஃபேர்வெல் கேப்ல மார்க்கெட் அங்க டேப் ஆயிட்டு திரும்ப அங்க மேல போகும். இதுதான் அதோட கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இத பத்தின டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இல்ல இத பத்தின ஒரு இன் டெப்த் வீடியோ வேணும்னாலும் கூட சொல்லுங்க. நான் மேக் பண்ணி போடுறேன். ஓகேங்களா? ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகேங்களா?